கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நேற்றைய தினம் நாம் இருவிதமான மனுஷர்களை குறித்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு பக்கத்திலே இருக்கிற மனுஷன் உலக பிரகாரமான மனுஷன், அதே நேரத்திலே தேவனை அறிந்து பின்வாங்கி போனவன். அடுத்தது இன்னொரு மனுஷன், ஆவிக்குரிய பரிசுத்தவான். அருமையானவர்களே, நேற்றைக்கு இவர்களிலே இந்த உலக பிரகாரமான மனுஷன், தேவனை அறியாதவன், பின்வாங்கி போனவன், அவனுடைய தலை எப்படி இருக்கும், அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தியானித்தோம். அதை போலவே ஒரு பரிசுத்தவானுடைய தலையும் இருதயம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து மிக தெளிவாக நேற்றைக்கு நாம் தியானித்தோம். இன்றைக்கு அடுத்ததாக நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறதான ஒரு உறுப்பு, நம்முடைய அவயங்களிலே ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. அது என்ன என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கண்கள். இந்த கண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த உலக மனுஷன், தேவனை அறியாத மனுஷன், அதே நேரத்திலே பின்மாற்றத்திலே போன மனுஷன், அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும்? அதே போல ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தவானுடைய கண்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனை அறியாத, தேவனை காணாத மனுஷனுடைய கண்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28, 28, 26, 27 வசனங்களிலே அங்கே நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால், நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் பார்த்தீங்கன்னா அவனை ராயினிடத்திலே ஒப்படைக்கும்படியாக அங்கே அவருடைய அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த கப்பலிலே கொண்டு போகிறான். கொண்டு போகின்ற பொழுது நடுக்கடலிலே கப்பல் கவிழ்ந்து போகிறது. அங்கே அடிபட்டு அது உடைந்து சிதைந்து போகிறது. அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எப்படியே என்ன பண்ணால் அந்த மெலிட்டா தீவு என்ற ஒரு தீவுக்கு அங்கே போய் சேர்கிறார்கள். அங்கிருந்து மீண்டுமாக பிரயாணப்பட்டு அங்கிருந்து மேலும் ஒரு கப்பலை ஏற்பாடு பண்ணி அவர்கள் அந்த ராயனிடத்திலே போகும்படியாக போகின்ற பொழுது அவர் எங்கே போகிறாங்கன்னு சொன்னால், புத்தியோலியா என்கிற ஒரு பட்டணத்திற்கு, புத்தியோலியா என்கிற பட்டணத்துக்கு போகிறாங்க. அந்த புத்தியோலியா பட்டணத்துக்கு இருக்கிற பிரதானமானவர்களிடத்திலே பவுல் அப்போஸ்தலன் தான் யார் என்ன என்பதையும், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை பற்றியும் அவருக்காக பிரசங்கித்ததை பற்றியும் தெளிவாக அவர்களிடத்தை சொல்லுகிறான். அவர்கள் ஏறக்குறைய, அதாவது ஒரு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இவர் சொல்றதெல்லாம் கரெக்டுன்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் நம்ப மறுக்கிறாங்க. எப்படியாக அவர்கள் விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. அவர்கள் எதையுமே நம்பாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இங்கே பாருங்க 28, அதாவது அப்போஸ்தலர் 28, 26, 27 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். அப்போ இவன் என்ன சொல்றான், நீங்கள் காதார் என்னெல்லாம் பிரசங்கம் பண்றான், அருமையான பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஏன் வந்தார், எதற்காக வந்தார், அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் விளக்கிட்டு அவர் ஒருவரே தேவன் என்பதை எல்லாம் சொல்லுகிறான். ஆனால் அவர்கள் சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாமல் போனார்கள். அப்படி இருக்க அவங்க 2 பேருமே ஒரு ஒத்துக்காம என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஒப்புறுதல் இல்லை. இது சரி சரி தவறு என்று அவர்கள் முடிவுக்கு வரல. அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அப்ப இவன் சொல்றான், என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் இப்படி இருக்காங்க. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்க கண்களை மூடிக்கொண்டார்கள். எப்படிப்பட்டவங்க இந்த மனுஷர்கள்? தேவனை விசுவாசியாதவர்கள். அந்த தீவில இருக்கக்கூடிய, புத்தியோடியா என்கிற தீவில இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கிற பிரதானமானவர்கள் அவரை கூப்பிட்டு இது பண்ணும்போது அவங்க என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஏற்க மறுக்கிறான். அப்பனா தேவன் அவருடைய கண்களை திறப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவன் தேவனை ஏற்றுக்கொள்ள, தேவனை அறிந்து கொள்வதற்கு அவருடைய இருதய மனக்கண் அவர்களுக்கு திறக்கவில்லை. அப்படியாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதே நேரத்திலே நாம் இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்க பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம். அங்கே பிறவியிலே குருடனாய் இருந்த ஒருவன் நல்ல வாலிபமான வயதிலே இருக்கிறார். அந்த இடத்திலே வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நாட்களில் அவனையும் பார்க்கிறார்.
அவன் பிறவி குருடனாக இருக்கிறான். அப்பொழுது அவனிடத்திலே வந்து அவனுக்கு பார்வையை கொடுக்கும்படியாக தேவன் தன்னுடைய உமிழ்நீரை இது கீழே இருக்கிற அந்த மண்ணிலே அது வந்து துப்புகிறார். துப்பி அதிலிருந்து குழப்பி அவருடைய கண்கள் ரெண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணிலையும் வந்துட்டு அந்த சேரை பூசுறார். பூசுனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து கண் பார்வை அடைகிறான். கண் பார்வை அடைந்து இந்த உலகத்தை காண்கிறான். எல்லோரையும் பார்க்கிறான். அப்பா பார்க்கிறான், அம்மா பார்க்கிறான். ஓ, இதுதான் அப்பாவா, இதுதான் அம்மாவா, அவருடைய முகம் அப்போதுதான் தெரிகிறது. எல்லோரையும் பார்க்கிறான். அந்த நேரத்தில் பரிசேயர்கள் அன்றைக்கு ஓய்வு நாள் என்பதனாலே இயேசுவை குற்றம் பிடிக்கும்படியாக அவர்கள் வந்து அவனிடத்தை கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க, இது எப்படின்னா வாலிபனா இருக்கா, நீங்களே அவனை கேளுங்க, அவன்கிட்ட கேளுங்கண்ணா. அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அவன் சொல்றான், குருடனாய் இருந்த மனுஷன் 2ஆம் தடவை அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். 24ஆம் வசனத்துல. அதுக்கப்புறம் அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். அவர் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தார், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்ன சொன்ன அதே வார்த்தை தான், நீங்கள் கேளாமல் போனீர்கள். மறுபடியும் நான் மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணானா, மறுபடியும் சொல்றான், உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து சொன்னதை கேட்கல. ஆனா அதே நேரத்தில் இவன் என்ன சொல்றான், முன்ன குருடனா இருந்தேன், இப்ப பார்க்கிறேன், அவ்வளவுதான். இப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய காரியம் எப்படி இருக்கிறது சொன்னால், அவன் குருடனாய் இருந்தான், அவன் தேவனை அறியவில்லை, அவனுடைய உள்ளம் வந்து ஊனமாய் இருந்தது, இருதயத்திலே தேவனை காணாதவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுது காண்கிறான். அதுதான் எனக்கு தெரியும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் வந்து எனக்கு வந்து கண்களை திறந்தார், அகக்கண்ணை திறந்தார், புறக்கண் எனக்கு இல்லை, இப்பொழுது புறக்கண்ணும் எனக்கு திறந்து விடுச்சு. அப்ப திறக்கும் போது எனக்கு அது மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். அதே போலதான் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகர் பார்த்தீங்கன்னா கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பரிசுத்தவானாக அவன் மாறும்போது, அப்படிப்பட்டதான கண் பார்வை இல்லாதவனாக இருந்து அவன் கண் பார்வை அடைகின்ற பொழுது தேவனுக்கு சாட்சியாக நிர்ணயிக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு காலத்திலே தேவனை அறியாதவர்களாக, அவரை பார்க்க முடியாதவர்களாக, கண் கெட்ட குருடர்களாக நாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ பார்வை அடைந்திருக்கிறோம், தேவனை தரிசிக்க முடிகிறது. அப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய கண்களை நாம் பெற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த கண்கள் பெற்ற, இந்த ஒரு பார்வை பெற்ற அந்த பாக்கியவான் அப்படியாக அந்த குருடனுக்கு சொன்னதை போல, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் குருடனா இருந்தேன், இப்ப பார்வை அடைந்திருக்கிறேன், அதுதான் தெரியும், அவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா நாமோ இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், அவரே மெய்யான தெய்வம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் கண்கட்ட, அதாவது கண்ணே தெரியாத ஒரு குருடனா இருந்தேன், சத்தியத்தை அறியாத குருடனா இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார் பரலோகத்துக்கு என்பதை அறியாமல் இருந்தேன், இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன், நான் இப்பொழுது பார்வை தெளிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் இப்படியாக நாம் ஒரு சாட்சியை கொடுத்து சாட்சியாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி, கர்த்தர் தாமே உங்களை இந்த வாரம் முழுவதுமாக நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களிடத்தில் நான் வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம், இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சோர்வுகள், அசதிகள், வியாதிகள் மத்தியிலே நான் உங்களிடத்தில் இந்த செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கிறேன். இன்னும் என்னை ஊக்கப்படுத்தும்படியாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் வந்து முழுமையாக அந்த மெசேஜை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மெசேஜ் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ஆவியானவர் கொடுக்குற அந்த செய்தியை நான் அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறேன், கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் கொடுங்க, எப்படி இருக்குது செய்தி வந்து உங்களை தொட்டதா, மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசினாரா, ஆவியானவர் பேசினாரா என்பதை குறித்து நீங்கள் விளக்கமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுக்கலாம். அதை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.